இந்த கூட்டத்தில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2026 தமிழகத்தில் அமைந்தே தீரும் என குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் நமது நாட்டை பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சிப் பாதையில் மிக வேகமாக அழைத்து சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக சாலை மற்றும் நெடுஞ்சாலை, ரயில், விமான நிலையங்கள் என அனைத்து துறைகளும் அபரிமித வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றும், இதன் மூலம் நமது நாடு வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுத்து வருகிறது என்றார். விரைவில் நடைபெறவுள்ள முருக பக்த மாநாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் மாநாடாக இருக்கும் என்றும் எல் முருகன் தெரிவித்தார். 11 ஆண்டுகள் மூன்றாவது முறையாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்தியாவை மிக சிறப்பாக, மிக வேகமாக வளர்ச்சியில எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கடந்த 11 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக நம்முடைய பாம்பனில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு நேற்றைக்கு காஷ்மீர்ல அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த அளவுக்கு நம்முடைய நாடு கடந்த 11 ஆண்டுகளில் அடிப்படை கட்டமைப்பை உயர்த்திக் கொள்கிறது. ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், நம்முடைய மதுரை விமான நிலைய விரிவாக்கம், ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள் நம்முடைய பகுதியிலிருந்துதான் சென்னை ஐசிஎம்க்கு தயாரிக்கப்படுகிறது. இப்படி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகளில் நம்முடைய நாட்டை மிக வேகமாக வளர்ச்சி எடுத்துக் கொண்டு சென்றுள்ளார்.